கூகுள் பே அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூகுள் பேனா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப செக்யூரான ஆப்பு. உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக ஒருத்தருக்கு பணத்தை அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் QR கோட் ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது. அந்த கோட் ஸ்கேனர் மூலயமா அவங்கக்கிட்ட இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணுமோ அந்த பேமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது பணம் அனுப்பணுனாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க கூகுள் பே யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் அதுலேயே இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தானா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்கள் பின் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுக்கு இதில் டிலேலாம் ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் நெஃப்ட் பண்ணுற மாதிரி தான் 8000 10,000 எல்லாமே தாராளமாக நீங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் பேயில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கூகுள் பேவை யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு 21 ரூபா ரிவார்டாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அல்லது 150 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை வச்சும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கூகுள் பேவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கூகுள் பேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் பேவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 21 ரூபா ரிவார்டு வராது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த 21 ரூபா ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் பே இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் பேர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் 3 காட்டும். இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது 3 கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அந்த பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறான்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மேக்ஸிமம் அதுவாகவே எடுத்துக்கும். சில சமயம் அந்த ஓடிபியை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி அதுவாகவே எடுத்துக்கிச்சு. அடுத்தது உங்களோட கூகுள் பேவை நீங்கள் எப்படி லாக் பண்ணுறீங்கன்னு கேட்குது. 2 விதமாக நீங்கள் உங்களோட கூகுள் பேவை லாக் பண்ணிக்கலாம். ஒன்று பேட்டர்ன் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் பின்னை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஃபோன் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிறது பேட்டர்ன் லாக்கு, கீழே இருக்கிறது கூகுள் பின். இந்த கூகுள் பின்னுங்கிறது ஏதாவது ஒரு 4 டிஜிட் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நான் இப்போது கூகுள் பின்னை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுக்கலாம். இதில் கூகுள் பின் கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு 4 டிஜிட்டை பின்னாக கொடுத்துக்கோங்க. பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்குவோம். இது இந்த ஸ்க்ரீன் கேன்சல் ஆகிடும். இதுதான் நம்மளோட கூகுள் பே ஸ்க்ரீனு. இப்போ இதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னால் வெல்கம் பேக் டு கூகுள் பே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கூகுள் பே யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் வராது. இதில் என்ன கேட்குதுன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டையே ரீஸ்டோர் பண்ணிக்கிறீங்களா இல்லை புதுசாக ஏதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. இப்போ நான் நாட் நவ் கொடுத்துட்றேன். எஸ்எம்எஸ் அனுப்பட்டுமான்னு கேட்குது. அளவு கொடுத்துருங்க. இல்லை கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேட்குது. இதுக்கும் அளவு கொடுத்துருங்க. இப்போது இந்த மேலே பாருங்கள் ஒரு ஜிபே அப்படின்னு போட்டு அந்த கார்னரில் பாருங்கள் ஒரு புள்ளி வச்சு 4 பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து கோட் ஸ்கேனர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அதை ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
அடுத்து கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளோட கான்டாக்டில் இருக்கிறவங்க யார் யார் இந்த கூகுள் பேவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட் காட்டுது. அதுக்கு கீழே பாருங்கள் பில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதாவது இபி பில் கட்டுற மாதிரி இருந்தால் இபி பில் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன் பில் எதாவது கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம். இல்லை ரெட் பஸ்ஸு, மேக் மை ட்ரிப்பு அதில் ஏதாவது நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் இன்னொன்று இருக்குது பாருங்கள், ப்ரொமோஷன்ஸ். இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவார்டு ஆஃபர் இருக்குது. இந்த ரிவார்டு அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட்டு, ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதாவது ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா கடைசி இன்வைட்னு ஒன்று இருக்கும். அந்த இன்வைட் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது இன்வைட் பண்ணுறதுனா நீங்கள் இதிலிருந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணலான்னா, அந்த பீப்புள் அப்படிங்கிறதுக்கு மேலே சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோடை கீழே இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், என்னோடய பேர், நான் டோட்டலாக எவ்வளோ ரிவார்டு வாங்கியிருக்கேன், என்னோடய ஃபோன் நம்பரு எல்லாமே வந்துருச்சு. கீழே பாருங்கள் பேமெண்ட் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லாம் காட்டுது பாருங்கண்ணா. இது எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட்டு. இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஆட் பண்ணுறதுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹலோ கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் அனுப்பட்டுமான்னு கேட்குது. சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க. அதாவது இங்கே காட்டுற நம்பர் வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்குற நம்பராக இருக்கணும். இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை அதை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போது ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறதுனால உங்களோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட்டும் எக்ஸ்பைரி மந்த்து இயரும் கேட்கும். அது ரெண்டையும் கொடுத்துருங்க. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பின்னு க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குது. க்ரியேட் பின்னை கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின்னு கொடுத்துக்கோங்க. இந்த பின்னு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கன்ஃபார்ம் பின் கேட்கும். கன்ஃபார்ம் பின் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. இப்போது அக்கௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அக்கௌண்ட் நான் வேறு ஏதாவது ஆக்டிவேட் பண்ணுறதுனாலும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறேன். கீழே ஆக்டிவேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த அக்கௌண்ட்டை நான் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஆக்டிவேட் அக்கௌண்ட்டுன்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின்னு கேட்குது. யூபிஐ பின் கொடுத்துருங்க. இப்போ அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் நான் பேலன்ஸ் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வியூ பேலன்ஸை கிளிக் பண்ணி நான் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 அக்கௌண்ட்டில் எனக்கு கூகுள் பே மூலிமா எந்த அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போகணும் அல்லது எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறத நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைமரி அப்படிங்கிற எது செலக்ட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு பணம் போகும். சப்போஸ் எனக்கு இந்த பேங்க்கில் வேண்டாம், எனக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு இன்னொரு பேங்க்லேருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்லேருந்து போகணுமோ அந்த பேங்க்கை நீங்கள் ப்ரைமரியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருக்கிற பேங்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கீழே செட் ஆஸ் ப்ரைமரி அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்கௌண்ட்டு நமக்கு ப்ரைமரியாக செட் ஆகிடுச்சு. இப்போ பேக் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரைமரியாக செட் பண்ணிக்கலாம். யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த டாட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அந்த கோட் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவங்களோட கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கான்டாக்டில் இருக்கிறவங்க யார் யார் கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காட்டுது. சப்போஸ் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா
பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு பே கொடுத்துக்கலாம். இல்லை நான் எனக்கே 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த நியூ பேமெண்ட்டை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நான் நியூ பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த நியூ பேமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, ஃபோன் நம்பரு, யூபிஐ ஐடி ஆர் கியூஆர், செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது. இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்பணும், அவங்கக்கிட்ட கூகுள் பே இல்லை அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டோம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பாருங்கள், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. கீழே வந்து ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. மேலேயும் கீழே ஒரே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அவங்க பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேரோ அந்த பேரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும். அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ கோடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். அவங்க கூகுள் பே யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தாங்கன்னா ஃபோன் நம்பர் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோன் நம்பர் கேட்கும். அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் வரும். அடுத்தது யூபிஐ ஐடி ஆர் கியூஆர். இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த சின்னதாக டாட் வச்சு 4 ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இது கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இது கிளிக் பண்ணிங்கன்னா கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. கடைசியாக இருக்கிறது செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இப்போ உங்களுக்கே 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் காட்டுது. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டெபாசிட் இன்டூ 2 காட்டுது. இதில் எந்த பேங்க்லேருந்து எந்த பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே எந்த பேங்க்லேருந்து அனுப்பணுமோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எந்த பேங்க்குக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு பின்ன கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது பில் பேமெண்ட். நான் ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸில் ரிவார்ட்ஸ். இந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம எவ்வளோ ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். இப்போ இது வந்து நான் வாங்கியிருக்கிற ரிவார்டு எனக்கு மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்தது ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆஃபர்ஸ்குள்ளே தான் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இந்த ஆஃபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆஃபர் என்னென்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு யூஸ் கூகுள் பே அப்படிங்கிற ஆஃபரு. இந்த ஆஃபர் மூலிமா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னா 81 ரூபா ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆஃபர் வந்து மே 31 முடியுது. மே 31 முடிஞ்சாலும் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஆஃபர் மட்டும் எப்போவுமே க்ளோஸ் ஆகாது. இந்த மேலே இருக்க அந்த 81 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டே இருக்கும். மற்றபடி இந்த ஆஃபர் எப்போவுமே இருக்கும். இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த சி ஆஃபர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ வில் earn 81 rupees when your friend sends their first payment. அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி உங்கள் மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு கூகுள் பே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு 81 ரூபாய் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு 21 ரூபா கமிஷனாக போகும். ஸோ கீழே டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். யூ வில் earn 81 and they will earn 21. உங்களுக்கு 81 ரூபாயும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு 21 ரூபாயும் கிடைக்கும். ஸோ 2 பேருக்குமே அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த ஆஃபரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை யாராவது இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் மூலிமா இன்வைட் பண்ணிக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்கு இல்லை மெசேஜு, ஜிமெயிலு, உங்களுக்கு எதில் இன்வைட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆஃபரு. செகண்ட் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் 500 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் 1 லட்ச ரூபா வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 15 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஆஃபரும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மூணாவது ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா கெட் 101 rupees when you recharge and payன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 101 ரூபா வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்குது. இந்த ஆஃபர் மே 15 முடியுது. இதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா சி ஆஃபர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது ஆஃபரு. இந்த 4வது ஆஃபர் என்னென்னா கெட் a ஸ்க்ராட்ச் கார்டு ஒர்த் அப் டு ₹1000 பே 150 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 150 ரூபா அல்லது 150 ரூபாய்க்கு மேலே யாருக்காவது நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் ₹1000 வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கிது. மேக்ஸிமம் ஸ்க்ராட்ச் கார்டில் எல்லாமே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் வரும். 5, 10 அந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது
அஞ்சாவது ஆஃபரு ஏர்ன் அப் டு 1500 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரீசார்ஜ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். 3 தடவை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, கூப்பனை ஸ்க்ராட்ச் பண்ணணும். இந்த கூப்பன் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். இந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறதுல மேக்ஸிமம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வரும். ஆனால் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூப்பன் 5 கூப்பன் வருதுன்னா அதில் ஒரு கூப்பனில் வந்து உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அடுத்தது 6வது ஆஃபரை கெட் 10% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 60 ரூபா வரைக்கும் நீங்கள் வின் பண்ணிக்கலாம். அடுத்தது 7வது ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் 25 to 420 ருபீஸ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 2 டிடிஹெச் ரீசார்ஜ் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 199 ரூபாய்க்கு பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாயிலேருந்து 490 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் மே 31 முடியுது. கடைசி ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் அப் டு 1500 மேக் யுவர் ஃபர்ஸ்ட் 2 மொபைல் ப்ரீபெய்ட் பில் பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்த ஆஃபர் மாதிரியே தான். ஸோ 2 ப்ரீபெய்டு ஃபோன் பில் நீங்கள் இதில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. மினிமம் வந்து 300 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆஃபர்ஸு. இந்த ஆஃபர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணுமோ அந்த ஆஃபரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காவது 500 ரூபாய்க்கு மேலே பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கனாலும் கமிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கூகுள் பே. இந்த கூகுள் பே பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.